பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவை காண்பிக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஆளுநர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவு கடிதத்துடன் தற்போது ஆளுநரை சந்திக்க புறப்பட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி ஆதரவு கடிதம் அளித்திருந்தது. தற்போது கூடுதலாக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தங்களது ஆதரவு கடிதங்களை வழங்கியிருக்கின்றன. கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவு கடிதங்களோடு ஆளுநர் மாளிகை நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவு கடிதங்களுடன் ஆளுநரை சந்திக்கவிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இன்னும் சற்று நேரத்தில் தாவேக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்கவிருக்கக்கூடிய சூழலில் தற்போது பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் தொண்டர்கள் உற்சாகத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். பட்டாசு வெடித்தும் மேளதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் அங்கு தாவேக தொண்டர்கள் உற்சாகத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். பெரும்பான்மைக்கு 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை என்ற நிலையில் தாவேக வசம் 107 எம்எல்ஏக்களே இருந்தனர். இந்த நிலையில் காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்களுடன் ஆதரவு கடிதத்தை வழங்கியது. இன்று இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களது ஆதரவு கடிதங்களை வழங்கின. இதன் மூலம் தாவேக கூட்டணியின் பலம் 116ஆக உயர்ந்திருக்கிறது. தாவேக தலைவரின் வாகனம் தற்போது ஆளுநர் மாளிகைக்குள் நுழைந்திருக்கிறது. மக்கள் மாளிகையான ஆளுநர் மாளிகைக்குள் நுழைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் ஆளுநரை சந்திக்கவிருக்கிறார். தாவேக தலைவரின் வாகனம் தற்போது மக்கள் மாளிகைக்குள் சென்றிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்கவிருக்கிறார். ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு கடிதம் வழங்கிய நிலையில் அந்த கடிதத்துடன் ஆளுநரை சந்திக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இதுவரை விசிக தனது நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை அதிகாரப்பூர்வமாக. இந்த நிலையில் தாவேக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திப்பது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. தாவேகவை ஆட்சி அமைக்க அழைப்பாரா ஆளுநர்? ஆளுநர் மாளிகையில் விஜய் தற்போது இருக்கிறார். ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். ஆளுநர் மாளிகையில் தாவேக தலைவர் விஜய் ஆளுநர் அர்லேக்கரை இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்கிறார். தாவேக தலைவர் விஜய் தாவேகவை ஆட்சி அமைக்க அழைப்பாரா பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர்? இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான விடை தெரியும். தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரை 3வது முறையாக சந்திக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், தற்போது 3வது முறையாக தாவேக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்கிறார். இன்னும் விசிக தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்காத நிலையில பெரும்பான்மை எண்களோடு விஜய் சென்றிருக்கிறாரா? என்ன விவரம்? பலா, தொடர்ந்து 3வது நாளாக தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை தாவேக தலைவர் விஜய் தற்போது சந்தித்து வருகிறார். சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான் மக்கள் மாளிகைக்கு உள்ளே தாவேக தலைவர் மற்றும் தாவேகவுடைய நிர்வாகிகள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். நேரடியாக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை நேரடியாக கோர இருக்கிறார். கடந்த 2 நாட்களாக பல சந்திப்புகள் நடைபெற்றாலும் கூட முதல் நாளான நேற்றைய முன்தினத்துடைய சந்திப்பு பார்த்தோம் அப்படின்னா தாவேக தலைவர் விஜய் தமிழ்நாடு ஆளுநரை சந்திக்கும் பொழுது தங்களுக்கான ஆதரவு எவ்வளவு, அதாவது 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே தாவேகவால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பில் அவர்கள் ஆதரவு அளிப்பதாக அந்த 113 என்ற அந்த எண் கொண்ட அந்த மனுவினை தமிழ்நாடு ஆளுநருக்கு வழங்கியிருந்தார். இந்த நிலையில தான் 118 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே பெரும்பான்மையை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிரூபிக்க முடியும் என்ற அடிப்படையில 118 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு கடிதங்கள் இருந்தால் மட்டுமே தனக்கு ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பை தான் விடுப்பதாக தமிழ்நாடு ஆளுநர் தெளிவுபடுத்தினார். இது அதிகாரப்பூர்வமாகவே ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து வெளிவந்த ஒரு செய்தி. அந்த அடிப்படையில தான் கடந்த 2 நாட்களாக பல்வேறு விதமான
இந்த காய் நகர்த்துகள் தாவேகா சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. குறிப்பாக ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்த நிலையில மேலும் 6 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே அந்த மேஜிக் நம்பர்ஸ், அந்த 118 என்ற எண்ணை அடைய முடியும் என்ற அடிப்படையில தான் கடந்த 4 நாட்களாக, அதாவது மே 4 தொடங்கி இன்று வரை கடந்த 4 நாட்களாக தமிழ்நாடு அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக தான் இயங்கி வந்தது. இந்நிலையில இன்று அதற்கான ஒரு முடிவை எட்டப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. பலா குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய ஆதரவு கடிதங்களை கொடுத்து அன்கண்டிஷனல் சப்போர்ட், அதாவது நிபந்தனையற்ற ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு அந்த 2 கட்சிகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் வழங்கி இருக்கக்கூடிய நிலையில மேலும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தங்களுடைய ஆதரவை வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான கூட்டம் தற்போது நடைபெற்று வந்தாலும் கூட ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேகாவிடம் நேரடியாக தங்கள் ஆதரவை வழங்கும் என்ற ஒரு உறுதியை அளித்திருப்பதாக தான் தகவல் தெரிவிக்கின்றன. இந்த அடிப்படையில் தான் தற்போது மீண்டும் தமிழ்நாடு ஆளுநரை தாவேகா தலைவர் விஜய் சந்தித்து வருகிறார். 118 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு தனக்கு இருக்கிறது, தன்னை ஆட்சி அமைப்பதற்கு அழைக்க வேண்டும் என்று நேரடியாக ஆளுநரை சந்தித்து மனுவை ஆதரவு கடிதங்களுடன், அந்த கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு கடிதங்களுடன் விஜய் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஆதரவு கடிதங்களை பெற்ற பின்பு தமிழ்நாடு ஆளுநர் ஆட்சி அமைப்பதற்கு விஜயை அழைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று இரவுக்குள்ளே தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய மரபின் அடிப்படையில் தற்போது 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவுக்கு அந்த ஆதரவு ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியுடன் சேர்த்து ஆதரவு இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு ஆளுநர் முன்னில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். அதாவது விஜய்க்கு தமிழக முதலமைச்சராக பதவியேற்று வைத்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா விஜயை பெரும்பான்மை நிரூபிக்கும்படி ஆளுநர் ஒரு உத்தரவிடுவார். அந்த அடிப்படையில தமிழக சட்டமன்றம் உடனடியாக கூடும். தமிழக சட்டமன்றத்துல நம்பிக்கை தீர்மானம் அரசு சார்பில் கொண்டு வரப்படும். ஏன்னா இவர்கள் தான் நம்பிக்கை, எங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்ற அந்த எண்ணம் வந்து கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு ஆளுநருக்கு. அந்த அடிப்படையில ஒரு நம்பிக்கை தீர்மானத்தை அரசு சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆக பதவியேற்ற பின்பு விஜய் அந்த நம்பிக்கை தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வருவார். அதன் பிறகு அந்த பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான அந்த வாக்கெடுப்பு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடைபெறும். அந்த அடிப்படையில தற்போது ஆளுநர் அந்த 118 அந்த எண் கொண்ட அந்த ஆதரவு கடிதங்களை பெற்ற பின்பு தமிழ்நாடு முதலமைச்சராக விஜயை பதவியேற்பதற்கு அழைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. ஸ்டாலின் விசிக தரப்புல தாவேக்கு விட்டு நேரடியா சொல்லப்பட்டாலும் கூட ஆளுநர் கேட்பது பெரும்பான்மைக்கான 118 இடங்கள் கூட்டணி கட்சிகளோட ஆதரவு கடிதம் அப்படிங்கிறது. அப்போ விசிக வந்து இதுவரை வெளிப்படையா அறிவிக்கல. ஒருவேளை அவங்கள்ட்ட ஆதரவு கடிதம் கொடுக்கப்பட்டு விட்டதா? அப்படி இல்லாத பட்சத்துல 116 அப்படின்னு காண்பிக்கிறப்ப அது இன்னும் சிக்கலை ஏற்படுத்தாதா? பல நீங்க கேட்பது மிக சரியான கேள்வி. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக தாங்கள் ஆதரவு அளிப்பதாக, தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பதாக எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை. ஒருவேளை தாவேகாவிற்கு அந்த உறுதி கொடுத்திருக்கலாம், தாவேகாவிற்கு அந்த கடிதத்தை அனுப்பி இருக்கலாம். அந்த கடிதத்தின் வைத்து தனக்கு மொத்தமாக 118 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இருப்பதை தாவேகா தலைவர் விஜய் ஆளுநரிடம் சமர்ப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் தற்போது வரைக்கும் அந்த ஆதரவு கடிதம் வெளியாகவில்லை என்றாலும் கூட ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவல் தான் இருக்கிறது. மேலும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியையும் இந்த கூட்டணிக்குள், அதாவது தேர்தலுக்கு பின்னே இந்த கூட்டணிக்குள்ளும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தாவேகா தொடர்ச்சியாக எடுத்து வந்தாலும் கூட அவர்களும் தற்போது வரை தங்களுடைய முடிவு என்ன என்பது குறித்து அறிவிக்கவில்லை. அதனால் கடந்த 2 நாட்களாகவே இது போன்ற பிரச்சனைகளை தாவேகா தலைவர் விஜய் சந்தித்திருக்கக்கூடிய நிலையில மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டார். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஆதரவு கடிதங்கள் இல்லாமல் மீண்டும் ஆளுநரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் குறைவுதான். அந்த தவறை மீண்டும் செய்தால் இது மேலும் காலதாமதமாகும் என்பதால் நிச்சயமாக அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஆதரவு கடிதத்துடனே விஜய் வந்திருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் தாவேகா தலைவர் விஜயை ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பை தமிழ்நாடு ஆளுநர் விடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது.